Hello everyone, welcome to Sri Sen. இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் சாபுதானா வடை. இந்த ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பரா கிறிஸ்பி அவுட் சைடு உள்ள பாத்தீங்கன்னா அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி நான் எடுத்துர்க்கறேன். இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு நீங்க சோக் பண்ணிடுங்க. ஒரு 2 hour ஊற வெச்சா போதும். அதுக்கு அப்புறம் நான் இதுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ கிரேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போது. ஸோ நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு பொட்டேட்டோவை இல்லை பாயில் பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ரா பொட்டேட்டோவை கிரேட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சாபுதானா அந்த ஜவ்வரிசியெல்லாம் அதில் இருக்க தண்ணியும் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். அது டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அது 1-2 அந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் கடலை மாவு போடுறேன் இதில். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் இப்போ கையில் எடுத்து பாருங்கள். பால் மாதிரி பிடிக்க வரலன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ண தொட்டு இப்போ நல்லா இது பால் மாதிரி பிடிக்க வருது. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லாவே கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. மெலிசா தட்டினீங்கனாலே அதுவே நல்லா புஃபுன்னு ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு வடை போடுங்க, இல்லாட்டி அது போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு வடை போட்டுக்கலாம். ஸோ வடையெல்லாம் திருப்பி போட்டுருங்க. சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்டு என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதை பார்த்துட்டு கூட என் பையன் என்னம்மா இது கொரோனா வைரஸ் மாதிரி இருக்குதுன்ட்டான். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளே எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். அந்த பொட்டேட்டோ எல்லாமே ஜவ்வரிசி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. செஞ்சு கொடுத்து அதை பார்த்து கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறேன். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இது. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.